சாரை பார்த்துன்னு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களாம் கனவுல கூட நினைக்கல விஜய் சாரை பார்ப்போன்னு சொல்லிட்டு. நாங்கள் நேற்றுலாம் தூங்கவே இல்லை. எப்படியாவது நமக்கு டோக்கன் கிடச்சி நம்ம போய் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வந்தோம். அதே போல சூப்பராக இருந்துச்சு. அதாவது உண்மை சத்தியம் உலகத்தை வெல்லுன்னு சொல்லி அவருடைய ஆட்சி இனிமேல் நல்லா மலரணும். நல்ல மக்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வலி வேதனைகளை மறந்து நம்ம தமிழ்நாட்டு ஆள வந்த சிஎம் முதலமைச்சர் சாருக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது பொய்யா பேசி விஜய் சார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியில் நிறையா பேசினாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் வென்று உண்மை வெல்லும், சத்தியம் ஜெயிக்கும். சார் தளபதியை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் முதலமைச்சரா கரூர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் இப்ப சந்தோஷமா கிளம்புவாரு. எங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை எனக்கு இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கார்டு, அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். லைக் அவங்கள்ட்ட என்னென்ன இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு கார்டுலேயே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. அதை கண்டிப்பா கொண்டு வரணுங்க சார். அதை கொண்டு வரனால இருக்கிறவங்கள்ட்டயே எல்லாமே போகாம இல்லாதவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற மாதிரி கண்டிப்பா இதை சிஎம் சாருக்கு கொண்டு போங்க சார். தரமா இருந்துச்சுங்க சார். வெறித்தனமா இருந்துச்சு. கரெக்டா பேசினாரு. எல்லாமே நாங்க சட்டசபையில பேசணும் அப்படின்னு பார்த்தது எல்லாத்தையும் இங்கேயும் பேசிட்டாரு. அங்கேயும் தரமா பேசுறாரு. கேட்கறதா இருக்க மாட்டேங்கிறாங்க, கிளம்பிடுறாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க சார். இந்த கோரிக்கை மட்டும் நான் வச்சுக்கிறேங்க சார். ஸ்பீச் வழக்கத்தை விட இந்த தடவை ரொம்ப ரொம்ப தெரியா இருந்துச்சு. அவர் ஸ்பீச்சுக்காக மட்டும் இல்லை, அவர் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சார். ஏன்னா யாராலையுமே மறக்க முடியாத நாள் செப்டம்பர் 27. ஸோ அது இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே மறக்க முடியாது. ஸோ அது விஷயமா இன்னைக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரியா முதலமைச்சராக இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நல்லாட்சி இன்னைக்கு இல்லை, இனி வர்ற எல்லா வருஷமும் நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மட்டும்தான். அந்த ஆட்சியில் மக்களாட்சி, அந்த ஆட்சி கூட மக்களாட்சியும் சேர்ந்து தான் இனிமேல் ஆள போறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. எங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவரை பார்த்த உடனே அழுதுட்டோம். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தோம். நல்லாட்சி தொடரணும். எங்க தளபதினால ஃபயரா இருந்துச்சு. எங்க தளபதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். அவ்வளவுதான். நினைச்சது நாங்க அவர் வந்தாலே போதுன்னு நான் நினைச்சோம். பேசுறதெல்லாம் நாங்க மைண்ட்ல எடுத்துக்கவே இல்லை. அவர் வந்தாலே போதுன்னு நினைச்சோம். அவரைத்தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அவர் பேசுறதை விட பார்த்ததே பெருசு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சோம். பேசுனதுல இறந்தவங்களுக்காக இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, எதிர்காலத்தில் வர்றவங்க தெரிஞ்சுக்கணும், பாதுகாப்பு சரியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நினைவு சின்னம் ஏற்படுத்துறோம்னு சொன்னாங்கல்ல, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். அது நார்மலாகவே மேடை பேச்சில் வெளுத்து வாங்குவார். கரூர்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்பீச் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நாங்கள் என்னெல்லாம் நினச்சோமோ அது எல்லாமே கரூருக்கு அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப கத்திக்கிட்டே தான் இருந்தோம். பாட்டு ஒரு 5 டைம் போட்டிருப்பாங்க, 6 டைம் போட்டிருப்பாங்க. அது எத்தனை டைம் போட்டாலுமே நாங்கள் அந்த வைபோட தான் இருந்தோம். தளபதியை பார்க்கவும் இன்னும் வைப் ஆகிட்டோம். அது ரொம்ப சொல்ல முடியாத சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் பேசினாவே இருக்க தான் செய்யும். அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு இயற்கையாகவே அவர் என்ன பேசினாலுமே சூப்பராக தான் இருக்கும். சைலண்ட்டாக இருப்பார். சைலண்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்பாக பேசுவார். சைலண்ட் பாம்புன்னு சொல்லலாம் தளபதியை. சூப்பர். ஸ்பீச் நல்லா கொடுத்தாரு. நான் பேசும்போது நடுவில் சிஎம் தளபதியாக போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பேசினது சிஎம் அந்த இடத்துலேருந்து மாறி கொஞ்சம் ஃபிலிமி மோடுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சொன்ன எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. கரூருக்குள்ளேயே உள்ளே வர முடியாது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவரோட கோட்டைன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சிலுத்துருச்சு உடம்பு. உண்மைதான். இன்னைக்கு இந்த கொடி இல்லாத இடமே இல்லை கரூரில். ஒரு நேரம் தீய சக்தி இதாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்குது. சொன்னது எல்லாமே நிஜமாகும் போது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். உண்மையிலே இது டிவிகே கோட்டை தான். ரொம்ப நல்லா போச்சு. எப்பவும் போல ஃபயர் ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக பார்க்கறதுக்கு ஹாப்பியாகவே பார்த்தோம். அவர் பேசினது எல்லாமே கரெக்டு தான். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்.
அவர் பேசுனது விமன் சேஃப்டியை பற்றி பேசியிருந்தாரு, அதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கான ரீசன் என்னன்னு சொல்லியிருந்தாரு, அது 100% ட்ரூவாக இருந்தது, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், அதுவும் பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன அந்த தாய் மாமா மோத்திரம் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு, நாங்கள் எதையுமே பேச்சோட நிறுத்த மாட்டோம், செஞ்சும் காட்டுவோம்னு சொன்னார், அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்க கேட்காம என்ன, அவர் பேசுறத கேட்கறதுக்கு தானே இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததே. இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு அவரை பார்க்கணும், அவர் பேசுறத கேட்கணும் தானே நாங்கள் வந்ததே. பார்த்தோம். அவர் பெண்கள் சேஃப்டி பற்றி பேசுனதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தடுத்து அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி, இனிமேல் லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுக்கவே கூடாது, கேட்டால் சொல்லுங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஃபயராக பேசுனதெல்லாம் உண்மையிலே அமேசிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே நாங்கள் வந்ததுக்கு, இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நாங்கள் வந்ததுக்கு, நாங்கள் அவரை பார்த்தது, நேரில் பேசினது எல்லாமே பார்த்தது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கரூர் சம்பவத்தில் அவரை பார்த்துருப்பீங்க, அவர் இங்கேருந்து எப்படி போனார், கம்பேக் வந்திருக்காருல, எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறது, கரூர் சம்பவத்தில் வந்துட்டு அவரை ரொம்ப நோகடிச்சு தான் அனுப்புனாங்க. ஆனால் என்னைக்குமே கரூரை மறக்கவே மாட்டார் அவர், அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் இனிமேல் கரூரும் விஜயை மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு சிஎம் அவர்கள் இந்த இடத்துல வந்து கெத்தாக நின்றுட்டு இப்போ அதே கெத்தோட திரும்பி போறாருங்கும் போது எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கரூர் மக்களோட மிங்கிள் ஆயிட்டார். அவரும் நம்மளை விட போறதில்ல, நம்மளும் அவரை விட போறதில்ல, அதுதான் உண்மை. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப போல்ட்டா நல்லா சூப்பரா பேசினாரு, நல்ல திட்டங்கள் எல்லாம் நல்லா அறிவிச்சிருக்காரு, கொஞ்சம் 1 by 1 செய்வாரு. கரூர் மக்கள் பத்தி இன்சிடென்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இதை பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நல்லா இது பண்ணுவாரு, நான் எதிர்பார்க்கறோம், நல்லா செய்வாரு, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரு தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.